வணக்கம், நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ். இன்னைக்கு சேனலில் ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் வண்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன 2 விதமான கம்ப்ளைண்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சரியாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இஷ்யூவும், ரெண்டாவது என்ன இஷ்யூனா, எனக்கு வண்டி ரன்னிங்கில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் யூஸ் பண்ணாலே வந்து இந்த ஆஃப் ஆர் கம்ப்ளைண்ட் இருக்கும். இது பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம், கார் வண்டி க்ளீன் பண்ணுவோம், ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுவோம், ப்ளக்கே பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பேசிக்காக பார்க்குற விஷயம். இந்த வண்டியில் பேசிக்காக எல்லா மெக்கானிக்கும் நண்பர்கள் பார்க்குற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம் தான். இதுக்கு அடுத்து இந்த வந்து ஒரு டீப்பாக பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஹெச்டி காயில், அதாவது இக்னிஷன் காயிலும் இங்கே வர சிடிஐ காயில், இந்த 2 யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 20 இது ப்ளஸ் ஒரு மேனட் காயில், இந்த 3 பேரையும் கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும். இவனோட வேல்யூ எவ்வளோ இருக்காங்க, யார் ஏன்னா 3 பேருமே ஒரு பார்ட்னர் மாதிரி தான். இதில் யார் வீக் ஆனாலும் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நல்லா நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். இதில் பார்த்தீங்கன்னா மேனோட காயிலோட ஓம்ஸ் வேல்யூ வந்து நல்லா இருக்குது. ஸோ பக்கம் 115 250 ஓம்ஸ் வேல்யூ இருக்கணும். இது நம்ம பார்த்தீங்கன்னா 146 மேலே தான் இருக்குது. ஸோ ஓம்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ வண்டியில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ மேனோட காயிலோட கம்ப்ளைண்ட் கவர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டி காயிலோட வேல்யூ சிடிஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் மாறுது. அது கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ மாறுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. சிடி காயிலோட இது பார்த்தீங்கன்னா TCCUM அப்படின்னு சொல்லி கம்பெனியோட ப்ராடக்ட் நேம் கொடுக்குறாங்க. இதனோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா K3060630. இதுதான் என்னோட பார்ட் நம்பர். இதனோட விலை பார்த்தீங்கன்னா 1547 ரூபா வரும். அதுபடி இது மாற்றுறது மட்டும் இல்லாமல் கையோட அப்படியே இந்த புட்டி காயிலும் மாற்றுறது பெஸ்ட்டு. நம்ம இக்னிஷன் காயில்னு சொல்லுவாங்க, இந்த இக்னிஷன் காயிலும் மாற்றுறது பெஸ்ட்டு. இது வந்து நம்ம ஓயில் வாங்குறத ஐஎன்எல்ல வாங்குறது ஓரளவுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். ஓயில் பார்த்தீங்கன்னா அதே ப்ராடக்ட் தான் ஓயிலி வரும், ஐஎன்எல்ல அதே ப்ராடக்ட் தான் வரும். ஸோ என்ன 2 வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சம்திங் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 645 ரூபா வரும். இது என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா கம்பெனியும் லோக்கல் உள்ள பாட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான செக்கிங் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா நடக்கும். இல்லை செக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக நடக்கும். பட் ஆல்மோஸ்ட் வந்து ஐஎன்எலும் அதாவது சப்ளை பண்ணக்கூடிய பார்ட்ஸும் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். இந்த 2 ப்ராடக்ட்டும் 2 பேர் காம்போவாக மாற்றிட்டா நம்ம ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இந்த வண்டியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் மெயினாக ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்டும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது. ஒரு சின்ன பதிவு. நன்றி சார்.